வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பூசணிக்காய் ரசவாங்கி பண்ண போறோம். இந்த வெயிலுக்கு நல்ல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுதான் சாப்பிடுறதுக்கு எதமாவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி பண்றதுனால வாசனையாவும் இருக்கும். இந்த ரசவாங்கி இருந்தாலே போதும். நம்ம நல்லா சூடான சாத்துல கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுண்டு இந்த ரசவாங்கியை விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுவும் பிரமாதமா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடாம், இல்ல சுட்ட அப்பளம் இருந்தா கூட போதும். இல்ல ஒரு ரசம் சாதமோ, இல்ல ஒரு தொகையல் சாதமோ, இல்ல பருப்பு சாதமோ, அதுக்கு இந்த ரசவாங்கியை தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். அந்த காம்பினேஷனுமே நல்லா இருக்கும். மொத்தத்துல ஒரு அவசரமா வெளியில எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ரசவாங்கி பண்ணாலே போதும். அழகா நம்மளோட பிரஞ்சோ லஞ்சோ முடிச்சுக்கலாம். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த சம்மருக்கு ஏத்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பூசணிக்காய் ரசவாங்கி குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வாஷ் பண்ணிட்டு ஹாட் பேக்ல நல்லா கொதிக்கிற ஜலத்தை விட்டு ஊற வச்சோம் அப்படின்னா 2 மணி நேரத்திலேயே ஊறிடும். நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா நைட்டே கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். குக்கர்ல இது ரெண்டையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். பருப்பை வச்சுட்டு கொண்டைக்கடலைய ஒரு கப்புல போட்டு இந்த பருப்புலயே வச்சுட்டோம் அப்படின்னா இதுவும் வெந்துடும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஜலம் கரைச்சி எடுத்துப்போம். நம்ம இதுக்கு வறுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, பருப்பு லேசா செவந்து வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். மிளகாய் வறுப்பட்டு பருப்பெல்லாம் செவந்து வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த கடாய் ஹீட்லயே இதை லேசா வதக்கி விட்டுப்போம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை. இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு லேசா கொஞ்சம் கொரப்பா இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1/4 கிலோ பூசணிக்காயை இதை போல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே கடாயில நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த பூசணிக்காயை வேக வச்சு எடுத்துப்போம். பூசணிக்காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுல புளிஜலத்தை விட்டுடலாம். நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்துருவோம். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுத்து நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். ரசவாங்கி பாருங்க நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனையும் எடுத்து நம்ம வேக வச்சு துவரம் பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு கொதி வந்துட்டு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசவாங்கிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை ரசவாங்கில சேர்த்துருவோம். நல்லா கொண்டைக்கடலை எல்லாம் வேக வச்சு போட்டு பூசணிக்காய் ரசவாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பூசணிக்காய் ரசவாங்கியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வடாம் வறுத்துருக்கேன். இந்த பொரிச்ச வடாம் தொட்டுண்டு இந்த பூசணிக்காய் ரசவாங்கி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நான் எப்பயும் சொல்றதான், ட்ரெடிஷ்னல் ரெசிபியோட வேல்யூவே தனிதான். அதை எப்படி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இப்போ சாதத்துக்கு பத்தி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு. இதே வேற ஏதாவது பருப்பு சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல தயிர் சாதத்தை தொட்டுண்டாலும் நல்லா இருக்கும். அதோட ஃபிளேவர், டெக்ஸ்டர் எல்லாமே பிரமாதமா இருக்கு. நான் இன்னைக்கு கொண்டைக்கடலை போட்டு பண்ணிருக்கேன். அதுக்கு பதிலா வெறும் கடலை பருப்பு அது சேர்த்தும் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு இந்த பூசணிக்காயோட சேர்த்து நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா வெந்துடும். இல்லைன்னா நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம், காராமணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சேர்த்துட்டோம்னா நமக்கு அது கொஞ்சம் புரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். சாப்பிடச்சு ஒரு நல்லா ஒரு பைட்டும் கிடைக்கும்.
இல்ல இப்ப சம்மர் எல்லா இடத்துலயும் வந்து குழம்பு கருவாடம் பண்ணிருப்போம். அதை பொரிச்சு போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோ வாசனையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சம்மர்ல இந்த நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதிகம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். ஏன்னா நிறைய வேர்த்து வேர்த்து கொட்டுறது இல்லையா, இது கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பூசணிக்காய் ரசம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், சாப்பிட்றதுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இது பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காதனால ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்ல நிக்கிற வேலையும் இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.